இங்க ஒரு சோல்ஜர் யாரும் கவனிக்காத டைம்ல அவனோட ஒரு போட்டோவை கட் பண்ணி எடுக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்டாஃப் வெளியே போன டைம்ல டிராயரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு பாஸை எடுத்து அந்த போட்டோவை ஒட்டான். அடுத்ததா அவன் அந்த மேல் அதிகாரியோட ரூமுக்குள்ள குதிச்சு அங்க இருந்த டிராயர் லாக் ஆகி இருந்ததால அவனோட பெண்ணால அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்டாம்பை எடுத்து ஸ்டாம்ப் பண்றான். உடனே அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள ஓடான். அப்போ அங்க இருந்த 2 சோல்ஜர்ஸ் அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் மாட்டிக்கிட்டோமேனு பயந்து அவன் திடீர்னு அவங்கள நோக்கி நடக்கிறான். அவன் அவங்க கிட்ட ஒரு மேல் அதிகாரி மாதிரி நடிச்சு நான் இங்க சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கிறேன்னு போய் சொல்றான். அவங்களும் அதை நம்பி அவனுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு பைனாகுலர் வாங்கி அங்க சுத்தி பார்த்ததுல எல்லா இடமும் செக்யூரிட்டிஸ் நிற்கிறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரே வழி மெயின் கேட் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவன் கார் பார்க்கிங் பண்ணி இருந்த இடத்துக்கு போயிட்டு எல்லா காரையும் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு கார் அங்க சாவியோட நிக்கிறத கவனிக்கிறான். உடனே அவன் ஒரு கார் டிரைவர் மாதிரி நடிச்சு அங்க இருந்த விருந்து மண்டபத்துக்குள்ள போய் அங்க நல்ல போதையில இருந்த ஜெனரலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்துறான். அவனோட முகத்தை மறைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி கேட்டு கிட்ட போறான். ஆனா மெயின் கேட்டு கிட்ட போக போக அவனுக்கு பயம் அதிகமாகுது. அப்போ திடீர்னு அந்த ஜெனரல் அவனோட ஷோல்டர்ல கையை வைக்கிறாரு. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறான். ஆனா அவர் தாகத்துல அவன் கிட்ட தண்ணி தான் கேட்டுப்பாரு. அப்போ செக்யூரிட்டி காரை செக் பண்றதுக்காக நிறுத்த போன டைம்ல உள்ள ஜெனரல் இருக்கிறத பார்த்துட்டு சடனா சல்யூட் அடிச்சு காரை வெளியே அனுப்பி விடுறாங்க. ஒரு வழியா அந்த மிலிட்டரி கேம்ப்ல இருந்து வெளியே வந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஜெனரல் போத தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பாக்குறப்ப நடுக்காட்டுல தனியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. அவன் தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறப்ப சடனா அந்த கார் ஸ்டக் ஆகி நடு ரோட்ல நின்றுது. பார்த்தா அந்த வண்டியில பெட்ரோல் காலியாகி இருக்கும். அந்த டைம்ல அந்த வழியா போன மிலிட்டரி வண்டிகள் இவனை பார்த்துட்டு இவன் கிட்ட வர்றாங்க. ஆனா இவன் ரொம்ப கூலா அவன் கிட்ட இருந்த ஃபேக் பாஸை எடுத்து அவங்க கிட்ட காமிச்சிட்டு ஒரு சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷனுக்காக வெளியே போயிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்போ அதுல ஒரு ஆபீசருக்கு இவன் மேல டவுட் வந்து நானும் வர்றேன்னு சொல்லி அவன் கூட இன்னொருத்தனையும் கூட கூட்டிட்டு போறாரு. ஆனா அவர் ஹெட் குவார்டர்ஸ்ல விசாரிச்சதுல அவன் மேல சந்தேகம் வந்து அவனை விசாரிக்க போறாரு. அவன் கரெக்டான டைம்ல உஷாராகி அவரோட கன்னை பிடிக்கிறான். இதனால 2 பேருக்கும் இடையில அந்த காருக்குள்ள கடுமையான போராட்டம் நடக்குது. சடனா அந்த கார் கண்ட்ரோல் இல்லாம போய் ஒரு இடத்துல மோதி அப்படியே கவிழ்ந்துருது. அப்போ அவன் கஷ்டப்பட்டு அந்த காருக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். உடனே உண்மை தெரிஞ்சு அங்க நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அவனோட வண்டியை சுத்தி வளைச்சு அட்டாக் பண்றாங்க. சடனா அவன் ரத்தத்தை ஃபுல்லா முகத்துல பூசிட்டு இறந்து போன மாதிரி நடிச்சு தரையில விழுந்து கிடக்குறான். உடனே அவங்க சுடுறதை நிறுத்திட்டு அவன் பக்கத்துல வந்து செக் பண்றதுக்காக கிளம்பி வர்றாங்க. உடனே அவன் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரு மேப்பை எடுத்துட்டு அவனோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அங்க இருந்து வேகமா தப்பிச்சு ஓடுறான். அதை பார்த்ததும் அவங்க பின்னாடியே துப்பாக்கியால சுட்டுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வேகமா வர்றாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா எந்த குண்டும் அவங்க மேல படல. கடைசியில அவங்க 2 பேரும் அங்க இருந்த ஒரு ஆத்துல குதிச்சு அங்க இருந்து கரைக்கு நீந்தி வந்து ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க.